1925ல அலாஸ்கா ஸ்டேட் ஃபுல்லா டிப்தீரியாங்கிற வைரஸ் வேகமா பரவுனப்போ அந்த வைரஸ்க்கான மருந்து அலாஸ்கால மெயின் சிட்டில மட்டும் தான் இருக்கு. அங்க இருந்து 674 மைல் தூரத்துல இருக்க நோம் சிட்டில மருந்து இல்ல. அதனால எப்படியாச்சும் அங்க மருந்து கொண்டு போய் அந்த குழந்தைங்களை காப்பாத்தணும்னு யோசிக்கிறாங்க. விமானம் கப்பல்னு எதாலயும் மருந்து கொண்டு போக முடியாது. ஏன்னா அது வின்டர். அப்பதான் டாக் ஸ்லெட்டர்ஸ் வச்சு கொண்டு போலான்னு ஒரு பெரிய டாக் ரிலே ரேஸ் பிளான் பண்றாங்க. கிட்டத்தட்ட 20 ஸ்லெட்டர்ஸ் அவங்களோட 150 டாக்ஸ் எல்லாரையும் வச்சு ஒரு ரிலே ரேஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் லியன் ஹார்ட் செப்பலாங்கிற ஸ்லெட்டர். அவரோட டீம் டோகோங்கிற 12 வயசு சைபேரியன் ஹஸ்கி டாக் லீட் பண்ணுது. இவங்க தான் அந்த ரிலேல அதிக தூரமான 260 மைல்ஸ் கடந்திருக்காங்க. அந்த பாதை ரொம்ப ஆபத்தாவும் ரிஸ்காவும் இருந்திருக்கு. அதுல அவங்க போயிட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல ஐஸ் பிரேக் ஆகி மெடிசின் பேக்ஸோட வண்டி உள்ள போக கொஞ்சம் கூட யோசிக்காத டோகோ உள்ள குதிச்சு ரோப் எடுத்துட்டு வந்து செப்பாலா கிட்ட கொடுத்திருக்கு. இப்படி தடையெல்லாம் தாண்டி அவங்க அந்த மருந்த கடைசி லெக்கான கன்னர் காசன் டீமுக்கு போக அவங்க அந்த மருந்த நோம் சிட்டிக்கு கொண்டு போய் எல்லாரையும் காப்பாத்துறாங்க. கடைசி டீம்ல இருந்த லீட் டாக் பால்டோ அந்த சிட்டியோட ஹீரோவா மாறுது. அதுக்காக அந்த சிட்டில பால்டோக்கு ஸ்டாச்சுலாம் வைக்கிறாங்க. அப்போதைக்கு யாருக்கும் டோகோவோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு முக்கியம்னு தெரியலனாலும் லேட்டர் ஆன் எல்லாருக்கும் டோகோ பத்தி தெரிய வருது. அப்புறம் டோகோவையும் மக்கள் செலிப்ரேட் பண்றாங்க.